الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. இங்குள்ள சகோதரர்களே, வாராந்தம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இஷா தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை ஓதி அதனை விளங்கி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய அந்த வகுப்பை ஆரம்பம் செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் சென்ற வகுப்பில் அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் என்கின்ற அத்தியாயத்துடைய தஃசீரை பார்த்தோம். இன்றைய வகுப்பில் சூரத்து துஹா வதுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா என்கின்ற அத்தியாயத்தை சுருக்கமாக பார்க்கலாம் நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு தெரியும், இந்த வகுப்பு ஆக கூடியது 30 நிமிடங்கள் நடக்கும். சில நேரம் அதை விட குறைவாக நடக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் பரக்கத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக ஒதுக்கக்கூடிய நேரமாக அதை மறுமையில் நமக்கு அதனுடைய முழு பெருமானத்தையும் தர வேண்டும் என்றும் இந்த அல்லாஹ் சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, துஹா, சூரத்து துஹா. துஹா என்றால் ஒரு நாளின் ஆரம்ப காலை பொழுது என்று சொல்லலாம். சூரியன் உதித்து அதனுடைய வெளிச்சம் உலகுக்கு வந்து ஏற்கனவே உள்ள இரவுடைய இருள் இல்லாமல் போய் வெளிச்சமாகக்கூடிய அந்த நேரம் துஹா. முழு பகலுக்கும் சொல்லுவார்கள். இருந்தாலும் பெரும்பாலும் அரபு மொழியில பயன்படுத்துவது முன்னார் உள்ள துஹருக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால், சூரியன் உதித்ததற்கு பின்னால், இந்த முழு வெளிச்சம் வந்ததற்கு பின்னால் உள்ள நேரமாகும். அந்த நேரத்தில் ஒரு சுன்னத்தான ஒரு நஃபிலான ஒரு இபாதத் இருக்கிறது, தொழுகை, துஹா தொழுகை என்று நாம் சொல்லுவோம். இந்த துஹா தொழுகை என்று அதற்கு பெயர் வந்ததும் அதனுடைய அந்த நேரத்தை வைத்துத்தான். அதிகாலையின் மீது, முற்பகலின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சத்தியம் என்கிறார். இந்த துஹா என்று வந்ததனால் அந்த துஹா தொழுகையை பற்றியும் சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக பயான்களாக இருந்தாலும் சரி, கிளாஸ்களாக இருந்தாலும் சரி, நிறைய தகவல்கள் நமக்கு வரும். தஃப்சீர் விஷயங்கள், ஃபிக்ஹ் விஷயங்கள், அகீதா விஷயங்கள் வரும். ஆனால் சஹாபாக்களை பொறுத்தவரையில், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், அவங்க எதில கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த பயான்ல அல்லது இந்த கிளாஸ்ல எனக்கு அமல் செய்யறதுக்கு என்ன இருந்துச்சு, இந்த பயான்ல அல்லது இந்த கிளாஸ்ல அமல் செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு என்றதில்தான் பொதுவாக சஹாபாக்கள் கவனம் செலுத்துவார்கள். அந்த அடிப்படையில நாம் அமல் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த துஹா தொழுகை. இந்த பயான்ல அல்லது இந்த கிளாஸ்ல சொல்லக்கூடிய எல்லா செய்திகளையும் எல்லாம் ஒரு பக்கம் நம்ம மறந்து போனாலும் மறந்துடுவோம். இந்த அமல் நமக்கு தொடரணும். இது பொதுவா எல்லா பயான்லையும் தான், எல்லா உரையிலேயும், எல்லா கிளாஸ்லையும் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். துஹா தொழுகை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அன்னைக்கு 3 விஷயத்தை கற்றுட்டு இருந்தாங்க. அந்த 3 விஷயத்தையும் நாம் மறையும் விடல. ஒன்று, ஒவ்வொரு மாசத்திலேயும் 3 நாள் நோன்பு பிடிக்கிறது, ஐயாமுல் பியல், 13, 14, 15. அதே போல இந்த ஸலாத்துல் துஹா, இந்த ஸலாத்துல் துஹாவையும் நான் மரணிக்கின்ற வரையில் விடல. ரசூலுல்லாஹி சொல்லி தந்ததிலிருந்து நான் அதை விடவே இல்லை என்று அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத். அது இன்னும் ஏன் முக்கியம் அடையுதுன்னு சொன்னால், பொதுவாக பிஸியாக இருக்கக்கூடிய நேரத்துல அல்லது மனிதர்கள் எல்லாம் உலக விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்துல நாம அல்லாஹ்வை நோக்கி போனோம்னு சொன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கு. அதுல அல்லாஹ் மிக சந்தோஷப்படுகிறார்.
இது பொதுவா மனிதரும் தான். இப்ப நம்ம பிஸியா ஆபீஸ்ல வேலை செய்யற நேரத்துல அல்லது பிஸியா ஒரு கடையில நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அதுக்குள்ள ஒரு சின்ன கெப் ஒன்று எடுத்து நம்ம வைஃபுக்கு கால் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கதைச்சோம்னு சொன்னா அது அந்த பிஸியான டைமுக்குள்ள பேசுறோம்ன்றதுக்கு அதுக்கு பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கு, அதுக்கு பெரிய மதிப்பு இருக்கு, அதுக்கு பெரிய ஒரு இடம் இருக்கு. ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல கால் பண்ணி பேசுறது, ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல ஒரு வேலை செய்யறதுல விட பிஸியா இருக்கிற நேரத்துல நம்மளை கவனிக்கிறாங்களே என்றது. அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க லேசாக சுவர்க்கத்துக்கு போறன்ற ஒரு வேலை வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மனிதர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்துல நீங்க தொழுங்க. கியாமுல் லைல், தஹஜ்ஜத். ஏன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க, பெரும்பாலான தூங்குவாங்க. எல்லாருமே தூங்குற டைம்ல நாம ஸ்பெஷல் அல்லாஹ் தொழுகிறோம்னா அதுக்கு வேற அல்லாஹ்கிட்ட மதிப்பு. அதே போல இந்த காலை பொழுது சூரியன் உதிச்சுட்டு இப்ப வேலைக்கு ஸ்டார்ட் பண்றதுனால ஆபீஸுக்கு போற நேரம், ஆபீஸ்ல பிஸியா இருக்கிற அதுக்குள்ள சின்ன ஒரு கேப் ஒன்று எடுத்து நாம லுஹா தொழுவோம்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு சுலாமா மினன் நாஸி அலைஹி ஸதகா, மனிதனுடைய மூட்டுகள், நம்மளுக்கு எத்தனையோ மூட்டுகள் இருக்கிறது சொல்றாங்க ஒவ்வொரு மொழி. இந்த மூட்டுகள், இந்த ஒவ்வொரு மூட்டுக்கும் காலையில எழுப்பின உடனே அந்த அண்டைக்கு நாம சதக்கா கொடுக்கணும். அந்த சதக்கா எப்படி கொடுக்குறோம், எப்படி கொடுக்கணும்? குல்லு தக்பீரத்தின் சதக்கா. நீங்க அல்லாஹ் அக்பர் சொன்னீங்கன்னா அது ஒரு சதக்காவா? சுப்ஹான் அல்லாஹ் அது ஒரு சதக்கா, அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு சதக்கா. நீங்க நல்ல விஷயங்களை ஏவுங்க அது சதக்கா, தீய விஷயங்களை தடுங்க அது சதக்கா. அப்ப நம்ம நல்ல விஷயத்தை ஏவுறது நம்மளோட மூட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய சதக்கா, கெட்ட விஷயங்களை தடுக்கிறது மூட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய சதக்கா. நாம சொல்ல தக்பீர், தஹ்லீல், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹா இல்லல்லாஹ் அக்பர் எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய சதக்கா. ஏண்டா மூட்டுகள் அவ்வளவு முக்கியமானது, அது நமக்கு தெரியும். இப்ப நிறைய சில ஆளுக்கு அந்த முடங்கால் நிமித்தையில மடக்கையலாம், ஏன்னா மூட்டுக்குள்ள அப்செட், மூட்டுக்குள்ள இருக்கிற அந்த கிரீஸ், அது ஜெல் தேஞ்சிட்டு சொல்லுவாங்க. இந்த ஜெல் தேஞ்சிட்டா நடக்கையிலதான், காலை மடக்கையில நிமித்தையிலதான். ஏன்னா ஒவ்வொரு மூட்டுக்குள்ளேயும் ஒரு வாகனம் ஓடுறதுக்கு அந்த ரிம்முக்குள்ள எப்படி அந்த கிரீஸை வச்சு ஓட வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளோட மொழியை மடக்கிறண்டா அதுக்குள்ள ஜெல் இருக்கு, அந்த ஜெல் காயாம இருக்கணும். அந்த காஞ்சிட்டா அது மடக்கையிலாது, முடங்காலுக்குள்ள இருக்கிற ஜெல் காஞ்சிட்டா சின்ன மரம் மடக்கையிலாது. அப்ப ஜெல் வைக்கணும், ஜெல் வைக்கண்ட ஆபரேஷன் பண்ணணும், அது பெரிய ப்ரொசீஜர், பெரிய செலவு. இந்த செலவுகள் எல்லாம் இல்லாம அல்லாஹ் நம்மட கழுத்துக்குள்ளையும் எலும்புகளுக்குள்ளையும் இந்த ஜெல்லை வச்சு படைச்சிருக்கிறான். எவ்வளவு பெரிய நியமத். ஜெல் தேஞ்சிட்டா இறுகும். வாகனங்கள் எப்படி சத்தம் பெருகுதோ, ஜெல் தேஞ்சா கிரீஸ் இல்லாட்டி சத்தம் பெருகு. அதே மாதிரி நம்ம மூட்டுல இருக்கக்கூடிய ஜெல் தேஞ்சிட்டு, நெடுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜெல் தேஞ்சிட்டா நம்ம உரசும், எலும்பு மேலும் முரசும். எலும்பு மேலும் முரசினா அதுக்கு ஒன்றும் செய்யல, அது நோ பெயின். அப்ப அல்லாஹ் அது உரசாம இருக்கிறதுக்காக அந்த ஜெல்லை வச்சு படைஞ்சிருக்கிறான். இந்த ஜெல் காலையில் எழுந்தோம்னா இயல்பா இயங்குது. நம்ம நடக்கிறதுக்கும் எழும்புறதுக்கும் காலையில எழுந்து பெட்டில் இருந்து எழும்புறதா இருந்தா இடுப்புக்குள்ள ஜெல் வேணும், இல்லாட்டி எழும்பேலாம். நடந்து பெட் அவுட் எழும்புறதா இருந்தா முடங்காலுக்குள்ள ஜெல் வேணும், இல்லாட்டி எழும்பேலாம். அப்ப எல்லாத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு படைச்சு வச்சிருக்கிறான்னு சொன்னா இதுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. ஆனா நம்ம அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதை கணக்கெடுக்க முடியாது. நன்றி செலுத்தியும் நம்மளால முடியாது. நம்ம என்ன நன்றி செலுத்துறோம் அல்லாஹ்க்காக? குறைஞ்சு நம்ம பள்ளிக்காவது வாரம் நடந்து பள்ளிக்கு வரக்குள்ள நம்ம ஒரு நன்மையான காரியத்தை செய்யறோம். தொலைக்குள்ள அல்லாஹ் அக்பர்ன்றோம். நம்மள அறியாமலே நம்முடைய மொழிகளுக்கும் நம்முடைய மூட்டுகளுக்கும் நம்ம தர்மம் கொடுத்துட்டு இருக்கிறோம், நம்மள அறியாமலே. ஆனா எவ்வளவுதான் செஞ்சாலும் இது போதாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிப்பட்டு சொன்னாங்க, இந்த தக்பீர், தஹ்மீத், லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லி எல்லா மூட்டுக்கும் நீங்க தர்மம் கொடுத்து உங்களால் முடியாது. இது எல்லாத்துக்கும் பதிலா ஒரு விஷயத்தை சொல்லித்தாரு, அதை செய்யுங்க, நீங்க எல்லா மூட்டுகளுக்கும் தர்மம் செஞ்ச மாதிரி அமையும். அவ்வளவு ஸ்பெஷல், அவ்வளவு அது பெரிய விஷயம். அது சொல்லிப்பட்டு சொன்னாங்க, காலையில 2 ரக்காத் சுன்னத்துல், அவ்வளவு. சூரியன் உதிக்க ஆரம்பிச்சத்திலிருந்து முழுமையாக உதிக்கும் வரையும் தொழுவது தடுக்கப்பட்ட நேரம். அந்த டைம்ல தொலையலாம். சூரியன் உதிக்க ஆரம்பிச்சதிலிருந்து முழுமையாக உதிக்கும் வரை தொலையலாது, தடுக்கப்பட்ட நேரம். முழுமையா உதிச்சுட்டு சொன்னா அதுல இருந்து லுஹருக்கு
பாங்க சொல்றதுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முதல் வரையும் நாம லுஹாவை தொழலாம். அந்த அந்த கெப்புக்குள்ள ஒரு சின்ன ஒரு கெப் ஒரு டைம் எடுத்து அதை தொழுதுட்டோம்னு சொன்னா நம்மளோட மூட்டுகளுக்கெல்லாம் நாம தர்மம் செஞ்ச நன்மை நம்மளுக்கு கிடைக்கும். அது பெரிய ஒரு ஒரு பிரதி விவகாரம் நம்மளோட உடம்புக்கு நாம செஞ்ச மாதிரி. இந்த கிளாஸ்ல நம்ம கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 மணி நேரம் இந்த கிளாஸ் செய்யறோம்னு சொன்னா அதுல தார தகவல்களை எல்லாம் மறந்தால் பிரச்சனை இல்லை. இன்றைய வகுப்புல நாம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அமல் இந்த சூரத்து லுஹாவில வரக்கூடிய அல்லது பெற்ற பாடம் இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து நாம இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடியவர்களும் இந்த உரையை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சில பெண்களும் அல்லது வெளியே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆண்களும் நாளையிலிருந்து லுஹா தொழுகை தொழா பழக்கம் இல்லாதவர் நாளையிலிருந்து ஆரம்பி 2 ரக்காத் தன்னோட கூடவும் தொழலாம், 4 ரக்காத்தும் தொழலாம், 8 ரக்காத் வரையும் தொழலாம். ஆனா ஒரு 2 ரக்காத் தொழுதா அல்ஹம்துலில்லாஹ். சில நேரம் இதுல ஒவ்வொரு நாளும் லுஹா தொழக்கூடிய யாராவது இருப்பீங்க. அப்படி இல்லாம லுஹா தொழ அந்த பழக்கம் இல்லாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து 2 ரக்காத் அதுல 2 ரக்காத் ஏதாவது 2 சூரத் ஓதுறது பல ஒரு 5 நிமிஷம் கூட போகாது, ஒரு 3-4 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் போகுது. அப்ப இந்த பாடத்துல இருந்த வகுப்பிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து நாம லுஹா தொழுகையை ஸ்டார்ட் பண்றோம். இதான் நம்மளுக்கு கிடைச்ச இந்த பாடத்திலிருந்து பெற்ற அதாவது இந்த கிளாஸ்ல இருந்து பெற்ற பிரயோசனம். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து தொழுவோம். எல்லாரும் காலையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தொழ ஆரம்பிக்கும். சூரியன் சுபோதலுக்கு நம்ம வேலைக்கு போகக்குள்ளையோ போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சில நேரம் நம்ம வீட்டுல இருந்து போகக்குள்ள ஒரு 7 மணி 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு போற மாட்டோம், வீட்லயே தொழுதுட்டு போகலாம். இப்ப பிள்ளைகளை பார்க்க என்ன பாப்பா மிச்சம் வித்தியாசமா தொழுறாரு. சில நேரம் பிள்ளை கேட்கும் என்ன பாப்பா நீங்க தொழுறாரு அப்படி கேட்க, இல்லாட்டி வைஃப் கேட்பா என்ன வளமைக்கு மாத்த மாதிரி தொழுறேன். இது லுஹா தொழுக, இதுல பிரயோசனம் இது. அந்த பிள்ளைகளுக்கு செல்வதான் பிள்ளைகளும் தொழ ஆரம்பிக்கும். சில நேரம் டைம் கிடைக்காத ஆஃபீஸுக்கு போனா அங்க ஒரு சின்ன ஒரு கேப் எடுக்கலாம். வேலையே இது பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாம அதை ஆரம்பிப்போம். அடுத்தது சூரத்துல் லுஹா பொறுத்தவரையில இது மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயம். இதுக்கு இந்த வசனம் இறங்கியதுக்கு இந்த அத்தியாயம் இறங்கியதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சபபு நுஸூல்னு சொல்லுவாங்க. என்னன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆரம்பத்தில் வஹி வருகிறது நமக்கு தெரியும். யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்ஸிர் இதெல்லாம் ஆரம்பத்தில் வந்த வசனங்கள். இப்ப வஹி வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே சொல்றாங்க இன்னைக்கு வஹி வருதுன்னு குர்ஆன் வசனத்தெல்லாம் ஓதி காட்டுறாங்க. இப்ப மக்கா ஃபுல்லா கதை, முஹம்மதுக்கு புதுசா என்னமோ செய்தி வருகிறதாம். அப்ப காபிர்கள் எல்லாம் பிழையான கதைகளை விட ஆரம்பிச்சுட்டாங்க. அவருக்கு யாரோ ஷைத்தான் வந்து என்னமோ சொல்லுது, ஷைத்தான் வந்து காதுக்குள்ள என்னமோ சொல்ற மாதிரி இருக்க போல அவருக்கு. அதனால அது அவர் வஹி வருகிறது, அல்லாஹ் பேசுறாரு சொல்லி திரிகிறார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சில ஆளுக்கு கொஞ்சம் மென்டல் ஆயிட்டாங்க, சும்மா புதுசா எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி போகல திடீரென்று வஹியும் நின்றுச்சு. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரல. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு சரியான டென்ஷன். இப்ப ஆட்கள் கதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அபூ லஹபுடைய மனைவி உர்வா பின்த் ஹர்ப், இவ ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டா ரசூலுல்லாஹ் கிட்டே வந்து கேட்கிறா, என்ன இப்ப ஷைத்தான் நின்றுட்டான் என்ன அப்படின்னு கேட்கிறா. இதனாலதான் தப்பத்தியதா அபூ லஹப் அந்த வேலை பாக்குறவா தான் கூடுதலா. இப்ப நம்மளோட ஷைத்தான் வாரது நின்றுட்டாங்க என்ன, இப்ப ஷைத்தான் வார இல்லை போல, ஷைத்தான் விட்டு ஓடிட்டான் போல, ஆகல கதையை தாங்க எல்லாம் விட்டு ஓடிட்டான் போல. ரசூலுல்லாஹ்க்கு சரியான கவலை. அந்த கவலையில் இருக்கிற நேரத்துல தான் இந்த குர்ஆன் வருது, வல்லுஹா அந்த வெளிச்சத்தின் மீது சத்தியமாக, அந்த காலை நேரத்தில் வரக்கூடிய வெளிச்சத்தின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, லைலன்னா இரவு, வல்லைல் இதா சஜா அந்த இரவு ஸ்டார்ட் ஆகி அப்படி ஃபுல்லா நடுநிசில கும்மிருட்டு அறியுமே அந்த நேரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2 விஷயங்களை சத்தியம் சொல்றாங்க. சத்தியத்தை பொறுத்த அளவில் நம்மளுக்கு சத்தியத்துடைய சட்டம் தெரியும். யாராவது நீங்க சத்தியம் பண்ணணும்னா அல்லாஹ்வில மட்டும்தான் நம்ம சத்தியம் பண்ணலாம், அல்லாஹ் மீது என்று மட்டும்தான் நம்ம சத்தியம் பண்ணலாம். படைப்பினங்கள் மீது நம்ம சத்தியம் பண்ண முடியாது. படைத்த உதாரணமா பள்ளிவாசல் மீதோ பாயின் மீதோ அல்லது பூமியின் மீதோ சந்துக்கு மீதோ வந்து எதிலையுமே நம்ம சத்தியம் பண்ண முடியாது. சத்தியம் அல்லாஹ்வின் மீது மட்டும் தான் பண்ணணும். சத்தியம் அல்லாஹ் மீது பண்ண முடியாதுன்னா நீங்க வாய் மூடிறீங்கன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறான்.
எனவே சத்தியம் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் நாம பண்ண வேண்டும். அல்லாஹ் பொறுத்தளவில் எதிலையும் சத்தியம் பண்ணுவான். அந்த அடிப்படையில வல்லுஹா, அந்த முற்பகலின் மீது சத்தியமாக. என்னன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டாங்க. அனாதையா இருந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் கேட்டு சேத்தா வந்துட்டான் என்ற வார்த்தை, சூனியக்காரன் என்ற வார்த்தை, இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நொந்து போயிருந்தாங்க. இப்ப அந்த கவலைகளில் இருந்து எப்படி இரவு இருந்து இரவு கஷ்டம், ஒரு இரவு கஷ்டம் பண்ணி பாருங்க. ஒரு இரவு இருக்கிற இடத்துல சூரியன் உதிச்சா அந்த இருள் இல்லாம, அதே மாதிரி உங்களோட மனசில் உள்ள கஷ்டங்களை நீக்கிறதுக்காக இந்த அல் குர்ஆன் வசனம் உங்களுக்கு வருகிறது, நீங்க பயப்படாதீங்க என்று சொல்றது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இதை சொல்றான். எனவே மனதில் உள்ள இருளை போக்குறதுக்கு எப்படி வெளிச்சம் வருகிறதோ, அந்த வெளிச்சம் வந்தா எப்படி இருள் இல்லாமல் ஆகுதோ, அதே போல் உங்களோட மனசில் உள்ள கஷ்டத்தை எல்லாம் நீக்கக்கூடிய அடிப்படையில் இந்த அல் குர்ஆன் வசனம் உங்களுக்கு அமைதியை தரும் என்கின்ற அடிப்படையில் வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. மா வத்தஅக ரப்புக, உங்களுடைய ரப் உங்களுக்கு பிரியாவிடை தரவில்லை. உங்களுடைய ரப் உங்களுக்கு பிரியாவிடை தரவில்லை. மா வத்தஅக, பிரியாவிடை தரவில்லை. ரப்புக, உங்களுடைய ரப் அல்லாஹ் ரப்பன் அந்த இடத்துல சொல்றாங்க. மிக நெருக்கமான ஒரு ரசூலுல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறத காட்டுறதுக்காக. ரப்பன்னா பொறுப்பாளன், வழி நடத்தக்கூடியவன். எனவே வழி நடத்தக்கூடிய உங்களுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய ரப் உங்களை கைவிடல, உங்களுக்கு பிரியாவிட தந்து பாய் பாய் என்று சொல்லிட்டு இருக்கல. ஒரு சோதனைக்காக உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துறதுக்காக, கஷ்டப்படுத்தி உங்களோட மனசை இன்னும் ஸ்ட்ராங் படுத்துறதுக்காகத்தான் இது தரப்பட்டிருக்கிறது. வமா கலா, உங்களை வெறுக்கவும் இல்லை. பிரியாவிடைக்கும் வெறுக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். பிரியாவிடை என்பது விருப்பத்துக்குரிய ஆக்கள் கொடுக்கிறதான் பிரியாவிடை. ஒரு விருப்பத்துக்குரிய ஆக்கள் பிரியாவிடை கொடுப்பான். அப்ப அதே மாதிரி அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு இருந்தாலும் நாங்க உங்களை பிரியாவிடை தரல, பிரியாவிடை தந்து உங்களை தூரமாக்கல. நாங்க எங்களுடைய விருப்பம் அப்படியே இருந்து கொண்டுதான் இருக்கும். பிரியாவிடை தாரம்ன்றதுனால உங்களை வெறுக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. பிரியாவிட தந்திருக்கிறோம், நான் உங்களோட தான் இருக்கிறோம் என்றது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றாங்க. வமா கலா, நாங்கள் உங்களை வெறுக்கவும் இல்லை. மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. வலல் ஆகிரத்து, மறுமை, கைருன், உங்களுக்கு நல்லது, லக, உங்களுக்கு, மினல் ஊலா, இந்த உலகத்தை விட மறுமை உங்களுக்கு சிறந்தது. எனவே இந்த உலகத்துல கஷ்டப்படணும், இந்த உலகத்தில் சில வேதனைகள் வரும். அதனாலதான் இதற்கு அடுத்த சூரத் நாம பின்னிக்கிருந்து போறோம். ஒழுங்கு முறைப்படி வந்தா இந்த துஆக்கு பிறகுதான் அலம் நஷ்ரஹ் வரும். அதுல தொடர் கொண்டிருக்க அந்த ரெண்டு சூரத்துக்கு முறையில நாங்க உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்தி, உங்களுக்கு நீங்க ஏச்சப்பட்டு இது எல்லாத்தையும் தாங்குறதுக்கு உங்களுக்கு மனசு தரலையா? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக, உங்களுக்கு உங்களோட மனசை விசாலமாக்கலையா? இது இந்த ஏச்சையெல்லாம் நீங்க வாங்குற அளவுக்கு, வாங்கி பொறுமையா இருக்கிற அளவுக்கு உங்களோட மனசை விசாலமாக்கிறோம் தானே? இந்த ஏச்சையெல்லாம் வாங்கி கொண்டு நீங்க தாவா செய்யற அளவுக்கு உங்களோட மனசை விசாலமாக்கினோம் தானே என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்த சூரத்திலையும் சொல்றாங்க. அப்ப உங்களை நாங்க வெறுக்கல்ல. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, இந்த உலகத்தை விட மறுமை உங்களுக்கு நிறைய இருக்கு. அதனால இந்த உலகத்திலே நாங்க தருவோம், மறுமையிலையும் தருவோம். அதனால இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க. தாவா செய்யற நேரத்துல, நல்லது செய்யற நேரத்துல, குடும்பத்துக்கு நல்லது செய்யற நேரத்துல, குடும்பத்திலிருந்து நிறைய ஏச்சுக்கள் வரும். நல்ல சில குறையாக நம்மளை பேசுவாங்க. நாம நல்லதான் செஞ்சிருக்கோம், ஆனா நம்மளாலதான் நிறைய விஷயங்களை சொல்லிடுவாங்க. எனவே அதுக்கெல்லாம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு மறுமையில இதற்கு சிறந்த பரிசு உங்களுக்கு நாங்க தருவோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றாங்க. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்ல. வலசௌஃப யுஅதீக, அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில தருவான். யுஅதீக ரப்புக ஃபதர்பா, எப்படி தருவான்னு சொன்னா அந்த தாரது உங்களுக்கே திருப்தி அறியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நீங்க நிறைய தந்திருக்கிறான்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தருவான். இந்த உலகத்திலையும் தருவான், மறு உலகத்திலையும் தருவான். ஆனா நீங்க பொறுமை அறியும். ஏதாவது வந்தா நிராசை அடைஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் என்ன விட்டுட்டானே, அல்லாஹ் என்ன கைவிட்டுட்டான் என்று டென்ஷன் ஆகக்கூடாது, பெடப்பா ஆகக்கூடாது. அல்லாஹ்வுடைய அகீதாவுக்கு எதிரான வார்த்தைகள் சொல்லக்கூடாது. ஒரு நோய் வரலாம், ஒரு பிரச்சனை வரலாம்,
நீங்க துவா அது ஏற்றுக்கொள்ளப்படாது போன்று இருக்கலாம், செட்டே ஆகல, சரியே வரல, நான் எவ்வளவுதான் கேட்டேன் நடக்கலையே என்று நினைக்க கூடாது. அப்படி நினைக்காம உங்களோட விஷயத்துல நீங்க தொடர்ச்சியாக இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த உலகத்திலையும் தருவான், மறு உலகத்திலையும் தருவான். அதை நீங்க விரும்புவீங்க, அதை நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அதனாலதான் நாளை மறுமையில அல்லாஹ் கேட்பான் சொர்க்கத்தில் வைக்க ஆகலுக்கு இன்னும் என்ன வேணும். அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இன்னும் எங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, எங்களை முகங்களை வெண்மையாக்கி அதை ஒளி உள்ளதாக ஆக்கி நரகத்திலிருந்து பாதுகாக்கணும், சொர்க்கத்துக்கு கொண்டு தந்துட்டாய் அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டு பொருந்தி கொள்வான். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அவனுடைய முகத்தை காட்டுவான், அவனை பார்க்க சொல்லி. அப்ப நாங்க திருப்தி அடைகிற அளவுக்கு நமக்கு உங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தருவான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வலசௌஃப யுஅ்தீக ரப்புக ஃபதலா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. அலம் யஜிதுக யதீமன், உங்களை நாங்க அனாதையாக பார்க்கவில்லையா? ஃபஆவா, அனாதையாக இருக்கிறவங்களுக்கு கணக்கெடுக்க மாட்டாங்க, ஆனா உங்களை கணக்கெடுத்து உங்களை பொறுப்பெடுக்கிறதுக்கு நாங்க ஆக்கள் வச்சோம். அப்துல் முத்தலிப் பொறுப்படுத்தார், அது பிறகு அபூ தாலிப் பொறுப்படுத்தார் மௌத்தானதுக்கு பிறகு. எனவே உங்களை நாங்க நீங்க அனாதையை விட்டுனா உங்களை உடலையே, உங்களை விடுறதா இருந்தா, உங்களை கையுறதாக இருந்தா அங்க அப்பவே விட்டுருப்போம், அனாதையா இருக்க கூட விட்டுருப்போம். ஆனா அங்கிருந்தே உங்களை நாங்க ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு வந்தோம், உங்களை இந்த அளவுக்கு ஆக்க இல்லையா? எனவே நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நம்மளுக்கு அவ்வளவு வந்திருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு கஷ்டம் மாறுற நேரத்துல, நமக்கு இருக்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படாத நேரத்துல நம்ம வெடப்பாகக்கூடாது. நம்ம என்ன நினைக்கணும்டா, நம்மளுக்கு அல்லாஹ் இதை தந்துதான் இருக்கான், நம்மளுக்கு அல்லாஹ் இதை தந்துதான் இருக்கான்னு நாம நினைக்கணும், அல்லாஹ்க்கு நன்றியுள்ளவர்களா இருக்கணும் என்னது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா. நீங்க மார்க்கம் என்றா உங்களுக்கு தெரியும், இஸ்லாமே தெரியும் உங்களுக்கு, நான் உங்களுக்கு வஹியை தரலையா? எனவே நீங்க வெடப்பாகாதீங்க, நீங்க யோசிக்காதீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஃபஹதா, உங்களுக்கு இந்த அல் குர்ஆனை தந்தான். வவஜதக ضالன் ஃபஹதா வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நீங்க வசதி இல்லாதவரா இருந்தீங்க, மக்காவில் இருக்க ஆடு மேய்ச்சி தான் இருந்தீங்க, உங்கள்ட்ட வசதி இருக்கல, ஃபஅக்னா, உங்களை நாங்கள் வசதி உள்ளவர்களாக ஆக்கவில்லையா? ஹதீஜா உங்களுக்கு திருமணம் செய்து தரவில்லையா? அது உங்களை நீங்க வசதிக்காரன் ஆகவில்லையா? ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். எனவே நீங்களும் அனாதையாக இருந்த காரணத்தினால ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், ஏழைகளை அனாதைகளை நீங்க உங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வச்சு அவங்களோட சொத்துக்களை நீங்க அபகரிக்காதீங்க. வஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர் வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர். உங்கள்கிட்ட கேட்டு வரக்கூடியவர்களுக்கு நீங்க அவங்களோட மனசு நோக்கக்கூடிய அடிப்படையில பேசுறாதீங்க. உங்க குடும்பத்தில் யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டு வரலாம், உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டு வரலாம், உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கேட்டு வரலாம், உங்கள்ட்ட பொருளாதாரம் கேட்டு வரலாம், உங்கள்ட்ட ஏதாவது ஒரு நிலவு கேட்டு வரலாம், கஷ்டத்துல இருந்து ஏதாவது சப்போர்ட் கேட்டு வரலாம். அந்த நேரத்தில எல்லாம் அவங்க ஏசிடாதீங்க, மனசு ஒரு அடிப்படையில் நடந்து கொள்ளாதீங்க, முகத்தில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லாதீங்க. உனக்கு எவ்வளவுதான் தந்திரிக்க, உனக்கு எவ்வளவு தந்தாலும் போதாது, எனக்கிட்ட வராத, உனக்கெல்லாம் தரப்படா, நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன், இப்படியே அவங்க மனசு நோகடிக்காதீங்க. உங்களுக்கு அல்லாஹ் நிறைய நியமத்தை தந்திருக்கான், அதை பத்தி பேசுங்க. எனக்கு இல்லாத தராதத்தை பத்தி பேசாதீங்க, அது ஒரு நலவுக்காக நல்லா தராம பிரிப்பார். குழந்தை பாக்கியம் கடை இல்லையான்னு சொன்னா அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க, அல்லாஹ் எனக்கு தரலையேன்னு சொல்லாதீங்க, தந்த நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி பேசுங்க. அல்லாஹ் இன்னைக்கு ஹிதாயத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் இன்னைக்கு நல்ல பொருளாதாரம் தந்திருக்கிறான், அல்லாஹ் இன்னைக்கு உதவியை தந்திருக்கான், இப்படி கிடைச்ச விஷயத்தை பத்தி நீங்க ஆளுக்கால் பேசிக்கொள்ளுங்க. இல்லாத கிடைக்காத விஷயத்தை பத்தி பேசாதீங்க, அதை நினைச்சு கடப்பாகாதீங்கன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றாங்க. எனவே இந்த சூரத்துடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, நாம அல்லாஹ்வுக்காக வாழுகின்ற போது சில நேரங்களில் நம்மளுக்கு ஒரு சில சோதனைகள் வரும். சோதனைகள் வாழ்றது நாம பிடப்பாக கூடாது. நாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம், அல்லாஹ்வுடைய நியமத்தை எவ்வளவு தந்திருக்கிறான் என்று நினைச்சு நாம நல்ல விஷயங்களை தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். நம்மளுக்கு ஒரு துக்கம் நடந்துட்டு, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் நடந்துட்டுன்னு சொல்லிட்டு நாம செய்யக்கூடிய இபாதத்துல விட்டுறக்கூடாது. உதாரணம் துஹாத்தோட ஆரம்பிச்சு வச்சுக்கோமே, துஹாத்தோட ஆரம்பிச்சதுக்கு பிறகு சில நேரம் ஒரு சோதனை வரலாம், சில நேரம் ஒரு கஷ்டம் வரலாம், எனவே அதை விட்டுறது, இபாதத்தை விட்டுறது, இப்படி இருக்க கூடாது. கஷ்டம் வரும், சோதனைகள் வரும், இருந்தாலும் நல்ல விஷயங்கள்,
நன்மையான காரியங்கள் நாம் எது செய்யறோமோ அதை நாம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கணும். அதுல நாம சடைவடைந்து விடக் கூடாது. அல்லாஹ் கைவிட்டுட்டான், அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்ள இல்லை, அல்லாஹ் நம்மளை ஒன்றுமே தரலையே என்று நாம் நினைத்து விடக் கூடாது. தந்ததை நினைத்து நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய அடிப்படையில தான் இந்த துஹா தொழுகையை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட படிப்பினில் மிக முக்கியமானது ஒரு துஹா தொழுகை. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய நிஅமத் நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கு, அதை பெருசா பேசுவோம். கிடைக்காததையும் ஏதாவது சில சின்ன சின்ன சோதனைகளை வச்சு நாம கூடாது. அந்த சோதனையும் நாம் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்காகத்தான் அல்லாஹ் நம்மளுக்கு தருகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனை படித்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.